கோயம்புத்தூர்ல ஒருத்தர் ஒரு கிளைண்ட் கூட்டிகிட்டு போனாருங்க. ஒரு 3 கோடி ரூபா சார் ஒரு வில்லா. வில்லாக்குள்ளே எல்லாமே இருக்குது அப்படின்னாரு. வில்லாக்குள்ளே எல்லாமே இருக்குது அப்படின்னா எப்படிங்க அப்படின்னு கேட்டேன். நீச்சல் குளம் இருக்கா? இருக்குது. அப்புறம் அதையெல்லாம் காமனாக போட்டு வச்சுட்டு அந்த வில்லாவில் ஒரு 20 வில்லா இருக்குது. 20 வில்லாவுக்கு காம்பவுண்ட் இல்லை. 20 வில்லாவுக்குமே டோட்டலாக காம்பவுண்ட் இருக்குது. ஒரு பெரிய செக்யூரிட்டி, அப்புறம் உள்ளே போன ஒரு சின்ன செக்யூரிட்டி, உள்ளுக்குள்ளே காக்கா குருவி கொஞ்சம் எதுவுமே போகாது அப்படிங்கிறாங்க. வேறு யார் பயங்கர சேஃப்டி செக்யூரு அப்படின்னுலாம் சொல்கிறாங்க. அப்புறம் அந்த டோட்டலுக்கு வந்து தென்மேற்கு மூலை நெறிதியில் நட எல்லா வீடும் இப்படி இருக்குது. அவர் வாங்கிட்டார். சார் நாங்கள் இருக்கிறோம், என் மனைவி இது வரைக்கும் ஒன்றுமே ஆகலை, பாருங்க சார் படியிலேருந்து கீழே விழுந்துட்டாங்க, ஒரு 3-4 ஆப்ரேஷன் பண்ணியாச்சு, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. சரி இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பசங்க பூரா ஃபாரின் இந்த மாதிரி சேஃப்டான இடத்துல கொண்டு போய் இவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்றாங்க. அவங்க வந்து ஏதோ வயசான காலத்தில் பெரியவங்க அந்த வீட்டை ஈவினிங் சுற்றி வர்றாங்கம்மா. அப்புறம் உட்காந்து பேசுகிறாங்க, அவங்கவுங்க போய் சேஃபாக இருக்கிறாங்க. இதில் இளம் தம்பதிகள் போய் இருக்கிறப்போ அவங்களுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் நான் சொன்ன மாதிரி ட்ரெஸ் இல்லாத வீடாக போச்சா, அவங்க என்ன நிலைமையில் இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதனால் வந்து அவங்களுக்கு தவறுகள் தான் நடக்குது.